ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மொத்தம் 21 கோபுரங்கள் உள்ளன. இதில் தற்போது நாம் தரிசனம் செய்யும் ராஜகோபுரம் 236 அடி உயரம் கொண்டது. தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. 21 கோபுரங்களில் மற்றவை வண்ணமயமாய் காட்சியளிக்க ஒன்று மட்டும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த வெள்ளை கோபுரத்திற்கு பின்னால் பலரும் அறியாத அரங்கன் மீது தீராத பக்தி கொண்ட ஒரு பக்தையின் தியாக வரலாறு உள்ளது. டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் பலமுறை சூறையாடப்பட்டுள்ளது என்பதும், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மூலவர் அரங்கனின் சிலை பலமுறை அடியார்களால் மறைத்து வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் கோயிலின் வரலாறு கூறுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட டெல்லி சுல்தான் ஸ்ரீரங்கம் கோவிலை கொள்ளையடிக்க திட்டமிட்டு படையெடுத்தார் என்பதை பற்றி விஜயநகர பேரரசை ஆண்ட குமார கம்பனின் மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலின் மூலம் அறியலாம். பலமுறை கொள்ளையடித்த பிறகும் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏதோ ஒரு பொக்கிஷம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவே சுல்தானின் படைகள் நினைத்தன. இதனால் அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்திலேயே சுல்தானின் படைகள் முகாமிட்டிருந்தன. இது அங்கிருந்த மக்களுக்கு பல இன்னல்களை தந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்தார் கோவில் திருப்பணி மற்றும் நடனம் ஆடுவது போன்ற பணிகளை செய்து வந்த வெள்ளையம்மாள். அரங்கன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த சிறந்த பக்தை. ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டிருந்த டெல்லி சுல்தான் படையின் படைத்தளபதி ஒரு பெண் பித்தன். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட வெள்ளையம்மாள் படைத்தளபதியுடன் நெருங்கி பழகி வந்தாள். சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த வெள்ளையம்மாள் ஒரு நாள் படைத்தளபதியிடம் ஸ்ரீரங்கம் கோவிலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷம் எங்குள்ளது என்பது எனக்கு தெரியும் என கூறி அழைத்துச் சென்றுள்ளார். அந்த காலத்தில் கோவில் கோபுரங்களுக்கு வண்ணங்கள் பூசும் வழக்கம் இல்லாததால் வெள்ளை நிறத்தில் இருந்த இந்த வெள்ளை கோபுரத்தின் உச்சிக்கு படைத்தளபதியை அழைத்துச் சென்ற வெள்ளையம்மாள் அங்கிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்கிறாள். பிறகு சுல்தானின் படைகள் தன்னை எப்படியும் சும்மா விடமாட்டார்கள் என எண்ணிய வெள்ளையம்மாள் கோபுரத்தின் உச்சியில் இருந்து குதித்து தானும் தனது உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். அரங்கன் மீது கொண்ட பக்திக்காக அவனது கோவிலை கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்த பக்தையான வெள்ளையம்மாளின் நினைவாகவே இன்று வரை இந்த கோபுரம் வண்ணம் பூசப்படாமல் வெள்ளை நிறத்திலேயே காட்சி அளிப்பதாக சொல்லப்படுகிறது.